ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் உங்கள் சத்யாவின் சமையல். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் பணியாரம் பார்க்க போகிறோம். தாளித்த பணியாரம் எப்படின்றத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு என்னென்ன பொருள் ஃபஸ்ட்டு இதை எடுத்து வச்சுருக்கேன்னா, மாவு வந்து ஒரு 2 கப் எடுத்து வச்சுருக்கேன். கட்டியான மாவு தான், நான் மிக்ஸ் பண்ணல, எடுத்து வச்சுருக்கேன். பெருங்காயம், கடுகு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சீரகம், எண்ணெய். இங்கே வந்து பொடியாக கட் பண்ணி ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். வாசனைக்கு கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, ஒரு 2 மிளகா மட்டும், ஒரு முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இந்த முட்டையை வந்து இப்போ உடச்சி இதில் ஊற்றிக்க போகிறேன் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. முட்டை உடச்சி இதில் ஊற்றிக்கிறேன். இதுக்கு ஊற்றுறேன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், அதுக்காக தான் ஊற்றுறேன். ஊற்றிட்டு நல்லா அடிச்சு விட்டு கலந்துக்கலாம். இந்த மாதிரி கலந்துட்டு கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நேரத்துக்கு வந்து தோசையை விட கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். போதும், தண்ணி போதும், இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இப்போ நம்ம வந்து இதுக்கு எப்படி தாளித்து ஊற்றுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போது அடுப்பில் வந்து குட்டி ஒரு பேன் வந்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேன். இது சூடானதுமே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டேன், ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இதில் இப்போ கொஞ்சம் கடுகு போட்டுடலாம். கடுகு கரண்டி வெடிக்குது. கடுகு வெடித்ததும் கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சீரகம், அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் எதையுமே போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சு மிளகாய் எதையுமே போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். வெங்காயத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் போட்டு கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி தழையும் கருவேப்பிலையும் போடும். ஓகே, அவ்வளோதான், நம்மளோட தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இட்லி மாவுலேயே இருக்கும், அதனால் கொஞ்சம் பார்த்துட்டு தான் சேர்த்தணும். ஓகே, இப்போது இந்த தாளிப்பு எடுத்து இதில் போட்டுக்கலாம். இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த தாளிப்பெல்லாம் போட்டதுமே பாருங்கள் எப்படி வாசனை வருது, சூப்பராக வருதுங்க வாசனை. கொஞ்சம் தூளுப்பு மட்டும் போட்டுக்கிறேன். தூளுப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடியே கல்லை வந்து அடுப்பில் வச்சிட்டேன், சூடாயிடுச்சு. இப்போது இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ வந்து நம்ம மாவை ஊற்றிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு. இப்படி எல்லாத்துக்குமே ஊற்றிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் அதில் மேலாப்பில்.
அப்படியே திருப்பி விட்டு பார்த்தோம்னா பாருங்கள், அதுக்குள்ளேயும் எப்படி ஆயிடுச்சு. நான் பணியாரத்தை திருப்பி போட்டதுமே மேலே எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஒரு ட்ராப் வந்து எண்ணெய் விட்டுக்கிறேன். திருப்பி போடுறோம். பணியாரம் வேகும்போது அந்த ஸ்மெல்லு ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நம்ம சீரகம், பெருங்காயம் இதெல்லாம் போட்டோம் இல்லையா, அதுக்கே வந்து அந்த ஸ்மெல்லு சூப்பராக வந்துச்சு. எடுக்க பசி எடுத்துக்கிச்சு எனக்கு. பாருங்கள், நம்ம பணியாரம் எப்படி இருக்குன்னு நல்லா சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், பார்த்தாவே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. தெரியுதா? பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ஓகே, ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே தான் திரும்பவும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான டேஸ்டியான பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. சாஃப்டாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு.